சில காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கும் தமிழண்ணா ப்ரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் வந்திருப்போம் 1v1 ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். அவர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு ப்ரோ 1v1 வாங்க அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு. ப்ரோ தௌத்தாலும் வச்சாலும் நீ வீடியோ போட்டுக்கோ ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு. சத்தியமாக இவர் என்ன சொல்கிறேனே தெரியல. எனக்கு இவருக்கும் நடந்த சண்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. 6-6 அந்தமாரி நாங்கள் 2 பேருமே விட்டு கொடுக்காம விளையாண்டோம். லாஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் டவரில் டப்புன்னு தெசட்டிக்கு வச்சிட்டாரு. ஸோ ப்ரோ தமிழண்டா ப்ரோ என்னையும் ஒரு ஆளாக மதித்து 1v1 வா ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டு என்னோட ரூம் மேட்ச் விளையாண்டதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்கள் கைஸ், நீங்களும் அந்தமாரி ஃப்ரெண்ட்லியாக விளையாடினா மட்டும் நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு ப்ரோ 1v1 வாங்க அப்படின்னுங்க. கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி. பை கை. ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. நிச்சயமா நீ ஒரு முட்டாள் தான். அப்படியா? முட்டாளுங்க இப்படிதான் செயல்படுவாங்கன்னா உலகத்திலேயே நான் தான் பெரிய முட்டாள். போராடி தோக்குறவனுக்கு முட்டாள் தான் பேர்னா எனக்கு சந்தோஷம். என் முயற்சியை கைவிட மாட்டேன்.